அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு அந்த காலம். இது நாம் தெரிந்து நடந்து வாழ்க்கையை நடத்தியது. அந்த காலம் 50 வருடங்கள் உருண்டு ஓடியது. வந்த விருந்தினர்களை வாங்க என்று கூப்பிடுவது, பாய் போட்டு உட்கார வைப்பது, சொம்பில் நீர் கொடுப்பது, இலை போட்டு இருக்கும் சமைத்த உணவை பரிமாறுவது, வேண்டுமா இன்னும் வைத்துக் கொள்கிறீர்களா சாப்பிடுங்கள் என்று கூறி உபசரிப்பது அந்த காலம். ஊருக்கு செல்பவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்புவது வழக்கமாக இருந்தது. உரல் குழவியால் மாவாட்டி இட்லி தோசையானது. மாலையில் விளக்கு ஏற்ற மண்ணெண்ணையும் ஏற்ற திரியும் ஊற்றி திரிகளை போட்டு சிமினி காடாவளக்கு லாந்தர் என்ற பெயரில் பல விளக்குகள் இருந்தது. படுக்க பனை ஓலைப்பாய் கையில் விசிறி காற்றுக்கு. இரவில் தாகம் எடுத்தால் சொம்பில் நீர் மூடியுடன். ஓயாத வேலை பெண்களுக்கு. உடற்பயிற்சிகள் தேவையில்லை. கறக்கும் பால், நீர் ஊற்றிய சாதம், மோர் மிளகாய், மாங்காய் ஊறுகாய். காலை உணவு களிப்பாக இருந்தது. கவலைகள் இல்லை. ஓய்வு நேரத்தில் வத்தல் வடாம் ஊறுகாயானது. ஒரு வருடத்திற்கு உணவானது. மதியம் பானையில் வடித்த சாதம், மண்பாண்டத்தில் வைத்த குழம்பு, கையால் அரைத்த மிளகாய்த்தூள் போட்டு வைத்த சாம்பார் மனத்தை வீசும், ருசியை கொடுக்கும். மாலை வரும் குழந்தைகளுக்கு சாப்பிடுவதற்கு மாவினால் செய்த பலகாரங்கள், உப்புருண்டை, அடை, கேழ்வரகு அடை, இரவில் பால் சாதம். இப்படியெல்லாம் சாப்பிட்டு சர்க்கரை இல்லை, உப்பு இல்லை, எண்ணெய் இல்லை என்று கூறுவதும் இல்லை. நோய்கள் வர பயப்படும். அன்பாக பெண்கள் மாலையில் கூடி பேசுவார்கள். சிறு சிறு நோய்களுக்கு பாட்டிகள் மருத்துவம் கூறுவார்கள். பை நிறைய பொருள்கள் வாங்கினாலும் விலைகள் குறைவு. வீசும் காற்று சுத்தம், குடிக்கும் நீர் சுத்தம். பேசிய பேச்சுகள் உண்மைகள். புரிந்து நடந்துவது நம் கடமை. புரிய வைப்பது பெரியவர்களின் அறிவுடைமையாகும். காலம் இருந்தது, கனிவு இருந்தது, கருணை இருந்தது. நிழல் பார்த்து மணியை கணித்தார்கள் அன்று. இன்று மணியை பார்த்துதானே மனிதனை எடை போடுகிறார்கள். நம் வாழ்க்கை பொற்காலம் வரப்போவதில்லை. இளைய தலைமுறைகளுக்கு கூறுவோம், உண்மைகளை புரிந்து வாழ்வோம். உறவுகளோடு தொடரும் இந்த காலம். இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபன்.